ருத்ரம் எதுன்னா வேதம் ரொம்ப சிறந்தது. அந்த வேதத்துக்கு எதிராக கண்ணுன்னா இந்த ருத்ர ஜபம் தான். அதுவும் குடத்தில் தண்ணீர் நிரப்பி ருத்ர ஜபம் செய்து அந்த அபிஷேகத்தை அப்படி ஆராதனை செய்து கொண்டால் ரோக நிவர்த்தி அப்படின்னு பேர். ஆனால் நம்ம உத்திர பசுபதியார் குடத்தில் ஜலம் வைத்து உத்திரம் சொல்லி இறைவன் திருமேனிக்கு அபிஷேகம் செய்வதை விட தினமும் காலைல சாயந்தரம் நேரம் நீர்நிலைக்கு போவார். அப்படி கழுத்துக்கு கீழே தண்ணி இருக்கும், சிரசுக்கு மேலே கையை குவிப்பார். தன் உள்ளம் குளிர இறைவனுடைய உள்ளம் மகிழ ருத்ர ஜபம் சொல்லிகிட்டே இருப்பார். அதை பார்த்து அம்மையப்பனாகிய வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனேன்னு சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்படுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் மிரண்டு போகிறான். தினசரி கார்த்தாலையும் சாயந்தரத்தையும் தண்ணிக்குள்ளே நின்றுண்டு உடம்புக்கு கீழே தண்ணி, சிரசுக்கு மேலே கை கூப்பி ருத்ர ஜபம் சொல்லி இப்படி என்னையை மகிழ்விக்கிறாரே, இவர் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடாது, விண்ணுலகத்தில் என் அருகிலேயே இருந்து அருளை பெற வேண்டும் என்று தன் அருகிலேயே வைத்து கொண்டார் அந்த உத்திர பசுபதியார்.